இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நண்பர்களே, மகிழ்ச்சியா இருக்கிறீர்களா? எந்த சூழ்நிலையிலும், எந்த காலத்திலும், எந்த நேரத்திலும் நாம் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். மகிழ்ச்சியா இருந்தாலே போதும். உங்களை பார்த்து சாத்தான் பயப்படுவான். எங்கு நாம் தைரியமா இருக்கிறோமோ, மகிழ்ச்சியா இருக்கிறோமோ, மனரம்யமா இருக்கிறோமோ, அங்கு சாத்தானுக்கு வேலையே இல்லை. எந்த சூழ்நிலையிலும், அதாவது நல்லது நடக்கும் பொழுது உலக மக்களும் மகிழ்ச்சியா இருப்பார்கள். நாம் எதிர்பார்த்த நன்மைகள் எல்லாம் கைகூடி வரும் பொழுது அந்த மகிழ்ச்சி தானாக வரக்கூடியது, சந்தோஷம். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் தங்களுக்கு அருமையானவர்களை மறிக்க கொடுக்கும் பொழுது கூட நாம் உலக மக்களைப் போல, அஞ்ஞானிகளைப் போல நாம் அழுது புலம்பக்கூடாது. கர்த்தர் நமக்கு இவ்வளவு நாட்கள் அவரை கொடுத்திருக்கிறார், ஆண்டவருக்கு சோஸ்திரம் என்று சொல்ல வேண்டும். அதுதான் கிறிஸ்தவம். ஆகவே இன்றைக்குள்ள சூழ்நிலைகள், இன்றைக்குள்ள காலகட்டங்களை நீங்கள் மனதில் வைத்து பயப்படக்கூடாது. அதாவது பயப்படுகிறதே ஒரு பாவம் என்று வேதம் சொல்கிறது. பயத்தை கொடுப்பதே ஒரு அசுத்த ஆவிதான். பயப்படுகிறவர்களும் அசுத்தர்களும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அப்படியானால் நாம் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை நாம் ஒரு என்ன சொல்லலாம், நம்பிக்கை 100% உறுதியான நம்பிக்கையில நாம் பிடித்துக் கொள்ளும் பொழுது நமக்குள் பயம் கலக்கம் இருக்காது. இப்பொழுது இந்த சூழ்நிலை, கொரோனா என்கிற ஒரு கொள்ளை நோய் எல்லாரையும் பயப்படுத்துகிறது. நான் ஒன்றை உங்களுக்கு சொல்லுகிறேன், அதற்கு நீங்கள் பயப்படவே கூடாது. இந்த பாருங்க, ஆண்டவர் உங்களை எத்தனை ஆண்டுகள் இந்த பூமியில் வைக்க வேண்டும் என்று சித்தம் வைத்திருக்கிறாரோ அது வரைக்கும் என்ன நடந்தாலும், என்ன வந்தாலும் உங்களை அழிக்க முடியாது. அதுதான் உறுதியான ஒரு நம்பிக்கை, கிறிஸ்துவின் மீது உள்ள ஒரு நம்பிக்கை, திட நம்பிக்கை. இந்த நம்பிக்கை உங்களுக்குள் இருக்கட்டும். நீங்கள் சூழ்நிலைகளை பார்க்கவே மாட்டீர்கள். ஐயோ, அப்படி போனா வந்துருமோ, இங்க போனா வந்துருமோ, அதை பார்த்தால் வந்துருமோ, இந்த இடத்துக்கு சென்றால் வந்துருமோ, பயப்படவே செய்யாதீங்க. கடைசி காலம் இதெல்லாம் நிறைவேறித்தான் ஆக வேண்டும். கொள்ளை நோய்கள் வந்துதான் ஆக வேண்டும். நிலநடுக்கங்களும் வரும், அது வந்துதான் ஆக வேண்டும். அதை தடுக்க முடியாது. ராஜ்யத்துக்கு ராஜ்யம் யுத்தங்கள் வரும். சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் யுத்தம் வரலாம். அதை தடுக்க முடியாது, யாராலும் தடுக்க முடியாது. ஏனென்றால் இவைகள் எல்லாம் நிறைவேறினால்தான் நாம் பிரசங்கிக்கிற ஆண்டவர் இயேசு உண்மை உள்ளவர் என்று அர்த்தம். நம் கையில் கொடுக்கப்பட்ட வேதாகமத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள் எல்லாம், அவைகள் எல்லாம் புறஜாதி மக்கள் நம்புவார்கள். ஆகவே இந்த கடைசி காலத்தில் சோதனைகளை கண்டு, வேதனைகளை கண்டு, போராட்டங்களை கண்டு பயப்படாதீர்கள். கர்த்தருக்குள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாய் மனரம்யமாயிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரிசுத்தாவி குறித்து நாம் தொடர்ந்து பேசி வருகிறோம். 1ஆம் தேதியிலிருந்து இன்றைக்கும் அந்த பரிசுத்தாவினுடைய மகிமை என்ன, அதனால் என்ன பலன், அதனால் என்ன நன்மை, மற்றவர்களுக்கு நமக்கு என்ன நன்மை, திருச்சபைக்கு என்ன நன்மை, இவைகளை குறித்து இன்றைக்கு ஒரு தியானிப்போம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது அதுல முதல்ல என்னது? பலன் அடைவீர்கள். இந்த பரிசுத்த ஆவி நிறைவை பெறாதவர்கள், பரிசுத்த ஆவி நிறைவை பெற்றும் அதை சரிவர அதை பிராக்டிஸ்ல வைக்காதவர்கள் இந்த உலகத்தில் பலவீனராயிருப்பார்கள். அவர்கள் பலன் அடைய முடியாது. இன்னைக்கு சாத்தானை எதிர்த்து இருக்கணும். சாத்தானுக்கு அதிகமான வல்லமைகள் இருக்கிறது. நீங்கள் அந்த மோசே வழிநடத்தி வரும்பொழுது அந்த பார்வோனுடைய மந்திரவாதிகள் கோலை கீழே போட்டார்கள், அது சர்ப்பமாய் மாறினது. திரும்ப மோசேவுடைய கோலை கீழே போடும் பொழுது இதுவும் சர்ப்பமாய் மாறுகிறது. அப்படி என்றால் பாருங்க, அந்த மந்திரவாதி செய்கிறதுக்கு வல்லமை இருக்கிறது அல்லவா? அதே போல ஆண்டவருடைய நாமத்தினாலே இந்த மோசே கோலை போடும்போது சர்ப்பமா மாறுகிறது. என்ன நடந்தது? இந்த சர்ப்பம் அந்த சர்ப்பத்தை விழுங்கினது. இவ்வளவுதான் சூப்பர் நேச்சுரல் பவர். அப்படி என்றால் இது சாத்தானுக்கு சகல வல்லமைகளும் உண்டு. அதனால்தான் இன்றைக்கு அவனை பின்பற்றுகிற எல்லாரையும் இந்த பூமியிலே செல்வந்தரை வைத்திருக்கிறான், எவ்வளவோ காரியங்களை செய்கிறான். ஆனால் சூப்பர் நேச்சுரல் பவர், மரித்தோரை உயிரோடு எழுப்பக்கூடிய ஒரு சக்தி நம்ம ஆண்டவர்கிட்ட தான் உண்டு. அப்போ இந்த ஆண்டவரை நாம் எப்படி தரித்துக் கொள்வது? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டால் மாத்திரமே சரி. இந்த பரிசுத்த ஆவி நிறைவு என்பது வேற, பரிசுத்தாவின் வேற. என்றைக்கு ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுகிறான் அன்றைக்கே பரிசுத்த ஆவியான உள்ளே வந்து வாசம் படுவார். ஆனால் நிறைவு என்பது ஒரு பாத்திரத்தை வைத்துக் கொள்ளுங்கள், அந்த பாத்திரத்தில் மேல டேப்ல தண்ணி திறந்து விடுங்க, அந்த பாத்திரம் நிரம்பி வழிது பாருங்களேன், அதுதான் நிறைவு. அப்படி என்றால் தினந்தோறும் பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும்.
பெற்றுக்கொள்ள நமக்குள் இருந்த அந்த பாத்திரம் அந்த பரிசுத்தாவை நிரம்பி வழிய வேண்டும். இந்த பபுலாய் வடியக்கூடிய அந்த அனுபவம் தான் பரிசுத்தாவின் நிறைவு. இந்த அனுபவத்தில் இருக்கும் பொழுது நமக்குள் சாதாரணமாக பாவ செயல்கள் வர முடியாது. இதற்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டை சொல்றேன். செங்கோட்டை மாவட்டமாக இப்பொழுது மாறிவிட்டது குற்றாலம். இதுல மெயின் அருவி என்று இருக்கிறது. இந்த அருவியில பொங்குமாங்கடல் என்று உண்டு. அதாவது ஒரு 150 அடி உயரத்தில் ஒரு பெரிய குழி. அப்பொழுது இந்த தண்ணீர் அந்த குழிக்குள்ள விழுந்து அது பப்ளாகி வெளியே ஓவர்ஃப்ளோ ஆகி வெளியே வடியும். அதெல்லாம் மக்கள் நின்று குளிப்பார்கள். இது அந்த சீசன் இல்லாத நேரங்களில் மேல இருந்து தண்ணி வராதனால அதற்குள்ள பாசிகள்லாம் பிடித்து தவளைகள் மற்றும் பூச்சிகள்லாம் இருக்கலாம், துர்நாற்றம் எடுத்திருக்கலாம். ஆனால் இந்த தண்ணீர் விழும் பொழுது, ஃபோர்ஸா விழும் பொழுது அதில் உள்ள அழுக்குகள் பூச்சிகள் எல்லாம் வெளியே கொப்பளித்து வெளியே போய்விடும். அதற்கு பிறகு ரெகுலரா தண்ணி வர 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 அது சுத்தமான தண்ணீராக இருக்கும். அதே போல நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய மண்பாண்டமாகிய இந்த பாத்திரத்துல பரிசுத்த ஆவியானவர் ஊற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் சங்கீதம் 23 பாத்தீங்கன்னா, என் சத்துருக்கள் முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று தாவீது பக்தன் சொன்னார் அல்லவா. தினந்தோறும் நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டும். அப்படி என்றால் பரிசுத்த ஆவியில நிரம்பி ஜெபிக்கிற பழக்கம் வேண்டும். அது நான் ஏற்கனவே கடந்த 3 நாட்கள் முன்பாக சொன்னேன். ஆலயத்திற்கு செல்லும் பொழுது, கொட்டடிக்கும் பொழுது, ட்ரம்ஸ் அடிக்கும் பொழுது அபிஷேகத்தை நிரம்புவது அது உண்மையான அபிஷேகம் கிடையாது. நீங்கள் வீட்டில் இருந்தாலும், உட்கார்ந்து இருந்தாலும், முழங்கால் படியிட்டாலும், நீங்கள் கண்ணை மூடும் பொழுது ஆவியான உங்கள் மீது இறங்க வேண்டும். ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய நாவு பற்பல பாஷைகளை பேச ஆரம்பிக்க வேண்டும். அதுதான் பரிசுத்த ஆவியானவர். உடுக்கடித்து கொட்டடித்து நிரப்புவது ஒரு பரிசுத்தாவினுடைய வேலை இல்லை. நீங்கள் வாஞ்சியோடு கேட்டால் எந்த இடத்திலும் ஆவியார் நிரப்பார். சரி, இப்போ இந்த பரிசுத்தாவின் நிரப்பப்பட்ட பிறகு நீங்கள் பலன் அடைவீர்கள். நான் கடந்த 2 தினத்துக்கு முன்பாக சொன்னேன், ஒரு பெரிய ஏர் கண்டிஷன் அந்த அவுட்டோர் பாக்ஸை அப்படி ஜன்னல் விண்டோல இருந்து நான் ஒருவரே இழுத்து திரும்ப தூக்கி கொண்டு உள்ள வைத்தேன். இதை ஆவியானவரை அந்த நேரத்தில் உபயோகப்படுத்தினேன். ஆண்டவரே, சிம்சோனுக்கு ஒத்த அந்த பலனை இப்போ எனக்கு தாரும், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை எனக்கு தாரும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் சொல்லி அந்த ஏசி ஏர் கண்டிஷனை, அந்த விண்டோ ஏர் கண்டிஷனை உள்ளே நான் அதை தூக்கி உள்ளே போடுவதற்கு எனக்கு பலன் கிடையாது. இதே போல நிறைய காரியங்கள் சொல்ல முடியும். இந்த பலன் பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம்தான் வரும். இப்பொழுது ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லுகிறேன். திருநெல்வேலியில ஒரு சகோதரன், அவர் ஹிந்துல இருந்து என் மூலம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று அவங்க அப்பாவையும் ரட்சிப்புல கொண்டு ஞானஸ்தானம் கொடுத்து வச்சோம். ஆனால் அவங்க அப்பா என்ன பண்ணிட்டாங்க, இந்த பையனுக்கு திருமண காரியம் வரும் பொழுது அவங்க சொந்த குடும்பத்தில் பெண் பார்த்து, ஒரு ஹிந்து குடும்பத்தில் பெண் பார்த்துட்டாங்க. இப்பொழுது இந்த சகோதரர் என்ன சொல்கிறார், எனக்கு நான் ஓடிடுவேன், இல்லாட்டி நான் செத்து போயிருவேன், என்னால் நான் திரும்ப இந்து மார்க்கத்துக்கு நான் போக முடியாது, நீங்க எனக்காக அந்த பேசி முடிக்கப்பட்ட அந்த பெண் வீட்டிற்கு போய் நீங்க இதை உண்மையை சொல்லிருங்க என்று சொல்லும் பொழுது, நான் போய் அந்த குடும்பத்திலே போய் அவங்க இந்த மணமகனுக்காக போய் பேச போகிறேன். அப்போ அவங்க வீட்டில் ஃபுல்லா விக்கிரங்களா நிறைந்திருக்கிறது, படங்களா இருக்கிறது. அதிக பக்தி உள்ள இந்து குடும்பம். அப்பொழுது நான் போய் சொன்னேன், இப்படி அந்த மணமகன் இப்படி சொல்லுகிறார், நீங்க தயவு செய்து ஒரு திருமணம் ஆன பிறகு உங்க பிள்ளை பிரிந்து வாழ்ந்தால் உங்களுக்கு மனது கஷ்டமாக இருக்கும், ஆகவே இந்த திருமணத்தை நிறுத்தி விடுங்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், இல்லையா, நாங்க எங்க பிள்ளைய வேதத்துக்கு நாங்க கொடுத்துருந்தோம், நாங்க அந்த மார்க்கத்தில் இருக்க மாட்டோம். அப்புறம் சொன்ன, திருமணத்திற்காக வருவது கர்த்தருடைய சித்தம் அல்ல, இல்ல எனக்கு சிறு வயதிலிருந்து நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போது இயேசு எனக்கு பிடிக்கும் என்று சொல்லவும் அந்த திருமணம் எல்லாம் பிக்ஸ் ஆயிட்டு. சரி, அவங்க இந்து மார்க்கத்தில் வந்தவுடனே நிறைய போராட்டங்கள் வந்தது. அப்பொழுது இந்த இவனுக்கு நியமிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு திரும்ப ஞானஸ்நானம் கொடுத்து திருமணம் நடந்தது. கர்ப்பம் தரித்தால் குழந்தை கரெக்டா 5 மாதத்திலோ 6 மாதத்திலோ அது டெலிவரிக்குரிய பெயின் வந்து விட்டது. உடனே நடு இரவுல இந்த சகோதரர் என்னை ஒரு 1 மணி இருக்கும் நடுராத்திரி என்னை தட்டி, நீங்க அவசரமா எனக்கு ஜெபம் பண்ணுங்க, என் ஒய்ஃபுக்கு டெலிவரி உடனே ஆக போகுதுன்னு சொல்றாங்க, 5 மாதத்துல நீங்க வாங்க. அப்பொழுது நான் நடு இரவுல அந்த சகோதரோடு புறப்பட்டு பாளையங்கோட்டை பக்கம் மேலப்பாளையத்தில் ஒரு மருத்துவமனையில சேர்த்திருக்கிறாங்க. அப்போ என்கிட்ட ஆண்டவர் பேசுறாரு, நீ அவங்ககிட்ட பேசாம நீ உன் பாட்டு போயிட்டே இரு. அப்ப அவன் போகும்போது என்கிட்ட பேச்சு கொடுக்குற, அப்படி சொன்னேன், ஆண்டவர் அவன்கிட்ட பேசான்னு சொல்றாரு, நீ உன் பாட்டுக்கு இரு, நீ ஜெபம் பண்ணிக்கிட்டே வான்னு சொல்லி நான் நான் ரீஜெனரேட் பண்ணுகிறேன். ஆவியில நிரம்பி ஜெபித்து அந்த வல்லமையை நான் பெருக்கிக் கொண்டே வருகிறேன். ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும். அவளை போயிட்டு அந்த ரூமை நான் திறக்கிறேன் பாருங்க, ஆண்டோடைய பிரசனம் என்னோடு கூட சேர்ந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள உள்ள அந்த ஹாலுக்குள்ள அந்த ரூம்குள்ள வருது. வந்த உடனே அந்த பெட்ல படுத்திருந்த அந்த பெண்
அவனுடைய மனைவி வலியில பயங்கரமா துடித்தது. உடனே அந்த நேரத்தில் நான் கதவை பூட்டி முழங்கால் பிடிட்டு என்னுடைய வலது கருதி இடது கருதியும் அந்த படுக்கைக்கு நேர் அவளுக்கு மேலாக இப்படி அசைத்து இயேசுவின் நாமத்தினால் சொல்லி அது பரிசுத்தாவின் வல்லமை உபயோகப்படுத்தி நான் ஜெபிக்கிறேன். ஜெபிக்கும் போது என் கை எங்கெல்லாம் போகுதோ அந்த இடத்துலலாம் அந்த ஒரு அசைவை என் கண்களும் அவன் குடும்பத்தார் கண்களும் பார்த்தது அந்த சரீரத்தில். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், நான் உடனே ஜெபத்தை நிறுத்திவிட்டு அந்த சகோதரன் சொன்னேன், ஆண்டவர் இந்த பிள்ளையின் மூலம் மகிமைப்பட போகிறேன் என்று சொல்கிறார். உனக்கு 2 கேள்வி கேட்கிறார். ஒன்று, இந்த பிள்ளைக்கு இப்ப பிறக்க கூடாதுன்னு நினைக்கிறியா, இல்ல பிறந்தாலும் ஆண்டவர் பத்திரமா அந்த குழந்தையை பார்த்து கொள்வார் என்று சொல்கிறார், அது பரவாயில்லையா என்று கேட்டேன். இல்ல ஆண்டவர் பிறந்து பத்திரமா இருந்தா பரவாயில்ல என்று. அப்பொழுது நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறேன், ஆண்டவரே நீர் சொன்ன வார்த்தை நான் சொல்லியிருக்கிறேன், அவர்கள் இதுக்கு ஒத்துக்கொண்டார்கள், ஆகவே இந்த குழந்தை இந்த நேரத்தில் பிறந்தாலும் நீர் ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டும் என்று நான் ஜெபித்து வீட்டுக்கு செல்வதற்கு முன்பதாக டெலிவரி ஆகிவிட்டது. எவ்வளவு வெயிட் தெரியுமா? 500 கிராம், 1/2 kg, 500 கிராம் உள்ளங்கைக்குள்ள தான் இருக்குது. அது ஆண் குழந்தை, அது நிறைய ஆண் உறுப்புகள் உருவாகவே இல்லை. அதற்கு முன்னதாகவே இந்த குழந்தை பிறந்து விட்டது. பாருங்க, குழந்தை பிறந்த பிறகு ஒவ்வொரு நாளும் ஹாஸ்பிட்டல் போய் நான் ஜெபித்து வந்தேன். அவள் பால் கொடுக்காமல் அழுவாள், அந்த மனைவி. அவளுக்கு நான் ஜெபம் பண்ணி அவளை சரி கட்டி திரும்ப இந்த பிள்ளை இன்குபேட்டர்ல வைத்திருக்கு. இந்த 2 மாதம் இன்குபேட்டர்ல வைக்கிறாங்க. வைத்து இன்றைக்கும் அந்த பையன் அருமையாக ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கிறார். இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறான். இது எதற்காக? என்னை உயர்த்துவதற்காக சொல்லவில்லை. பரிசுத்தாவினுடைய வல்லமை என்ன என்பதை, இந்த வல்லமை நமக்குள் இருக்கும் பொழுது நாம் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க முடியும், ஆண்டவருடைய பிரசனத்தை உணர முடியும். அவர் சொல்வதை நாம் செயல்படுத்தும் பொழுது ஆண்டவர் நாம மகிமைப்படுகிறது. இன்றைக்கும் திருநெல்வேலியில் அந்த குடும்பம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த பையனுக்கு இப்ப எப்படி ஒரு 20 இயர்ஸ் இருக்கும். பாருங்க, கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீங்க பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். இது ஊழியக்காரங்களுக்கு மாத்திரம் அல்ல. இதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். எல்லாரும் பரிசுத்தாவி பெற வேண்டும். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பெறவாவிட்டால் அவன் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது என்று ஆண்டவர் தெளிவாய் சொல்லி இருக்கிறார். ஆகவே அடுத்தது போல பாருங்க, இதை அதற்கு பிறகு இந்த பரிசுத்தாவி பெற்றவர் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அப்ப இந்த பரிசுத்தாவியை பெற்ற பிறகு முதல்ல எருசலேம் என்றால் நீங்கள் உங்க குடும்பத்திற்குள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். யூதேயா என்றால் உங்கள் ஊர், நீங்கள் இருக்கிற ஊர், அதாவது இப்ப சைதாப்பேட்டை என்றால் சைதாப்பேட்டைக்குள் சாட்சி. அதற்கப்புறம் சமாரியா என்றால் உங்களுடைய மாவட்டத்தை வைத்துக் கொள்ளுங்கள், இல்ல உங்க டிஸ்ட்ரிக்ட். அதுக்கப்புறம் உலகம் முழுவதும் நீங்கள் சாட்சியா இருப்பீர்கள். அப்படி இந்த நாம் சாட்சியாய் வாழ வேண்டும் என்றால் ஆண்டவருக்காக ஒரு நடமாடும் சாட்சியாய் இருக்க வேண்டும். சாட்சி என்பது வாயால் சொல்வதில்லை. நான் அங்கு சென்றேன், அண்ணன் ஜெபித்தார்கள், எனக்கு வயிற்று வலி சரியானது, எனக்கு கால் வலி சரியானது, எனக்கு வீடு கட்ட முடியும், இது சாட்சியே கிடையாது. உங்கள் வாழ்க்கை நடமாடும் சாட்சியா இருக்க வேண்டும். அதனால்தான் சாட்சியின் வசனத்தினால் சாத்தானை ஜெயித்தால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அநேகருடைய சாட்சியினால் கிருபை பெருகும் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் வாழ்வதே ஒரு சாட்சியா இருக்க வேண்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய வாழ்க்கை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். எவ்வளவோ அந்த கயவர்கள் என் மீது அபாண்டமான பலியை போட்டார்கள், 8 வழக்குகளை போட்டார்கள். இதெல்லாம் நிமிர்ந்து நிற்கிறோம் அல்லவா? இதுதான் அந்த உன்னத ஆவி, இதுதான் அந்த பரிசுத்தாவினுடைய வல்லமை. ஒருவராலும் ஒன்று செய்ய முடியாதுங்க. ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் ஒருவரும் உங்கள் மீது கை போட முடியாது. நாம் இந்த உலகத்தில் எத்தனை ஆண்டுகள் வாழ வேண்டும் என்றால் அது வாழ்ந்து தீர்வோம், யாராலும் தடுக்க முடியாது. நேற்றைய தினம் ஒரு பாஸ்டர் வெளிநாட்டிலிருந்து என்னோடு கூட அதிக நேரம் பேசிக் கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் ஒரு கருத்தை சொன்னார். அது என் வாழ்க்கையில் நான் அது புதிதாக கேட்டதாக இருந்தது. அதை நான் உங்களுக்கும் பகிர்ந்து சொல்லுகிறேன். அவர் என்ன சொல்கிறார்? இயேசு கிறிஸ்து அது கொஞ்ச நாள் நமக்கு என்ன செய்வார, ஒரு அட்வொகேட் போல, ஒரு வழக்கறிஞர் போல இருப்பாராம். அதாவது நல்லா புரிந்துக்கிடுங்க. ஒரு நீதிமன்றத்துக்கு நீங்க போறீங்க, ஒரு வழக்கு விசாரணைக்கு. அப்போ உங்களுக்கு ஒரு வழக்கறிஞர் இருப்பார், எதிராளிக்கு ஒரு வழக்கறிஞர் இருப்பார். உங்க வழக்கறிஞர் உங்களுக்கு சாதகமாகவே வாதாடுவார். உங்கள் மீது சில தவறுகள் இருந்தாலும் அதை காட்டாதபடி மூடி மறைத்து அதை உங்களுக்காக வாதாடி வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புவார். அதே போல ஒரு ஆண்டவருடைய ரட்சிப்பை பெற்றவர்கள், பரிசுத்த நிறைவை பெற்றவர்கள் ஒரு பாவத்திற்குள் விழும் பொழுது, ஒரு தவறுதலுக்குள் விழும் பொழுது அவர் நீதிபதி போல இல்லாமல் ஒரு வழக்கறிஞர் போல ஆண்டவர் செயல்படுவார் என்று அவர் ஒரு புதுமையான ஒரு உவமையை சொன்னார். வழக்கறிஞர் போல அவர் செயல்படுவார்.
நாம் என்ன தவறு செய்தாலும் பிதாவாகிய தேவனிடத்தில் தம்முடைய ரத்தத்தை காட்டி, ஆண்டவரே இவனுக்காக நான் ரத்தம் சிந்தி இருக்கிறேன், என் ரத்தத்தை பார்த்து இவனை மன்னியும் என்று சொல்லி நமக்காக வாய்தா வாங்கி கொண்டே இருப்பார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனிடத்தில் பரிந்து பேசுவார். தம் இரு கரங்களில் அவருடைய சிந்திய ரத்தத்தை ஏந்தி கொண்டு உங்களுக்கும் ஆண்டவர் பிதாவாகிய தேவனுக்கும் இடையே மத்தியஸ்தராய் இருந்து இந்த ஒரு விசை, இந்த ஒரு வருடம் கோடாரி ஆயினது மரத்தின் வேருக்கு வைக்கப்பட்டிருக்கிறது, நல்ல கனி கொடாத மரம் வெட்டுண்டு போகட்டும் என்று சொல்வார். ஆண்டவர் அந்த ஒரு வருஷம் தான் டைம் தாங்க, நான் இன்னும் கொஞ்சம் உரம் போட்டு, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி, இன்னும் கொஞ்சம் மருந்தெல்லாம் அடித்து அந்த மரத்தை நான் பாதுகாக்கிறேன், இப்படி சொல்லி ஒவ்வொருவருக்கும் வாய்தா வாங்கி கொண்டே செல்வார். இன்றைக்கு கடைசியாக இப்போ வந்து 4 மாவடிக்காரர் மேல இவ்வளவு ஒரு அபாண்டமான பழிகள் எல்லாம் வந்து குற்றச்சாட்டுகள் விழுந்து கொண்டே இருக்கிறது. அவரால் மேற்கொள்ள முடியவில்லை, தம் கட்ட முடியவில்லை. எப்படியாவது என் வாயை கட்டி விடலாம், என்னை செயல்படாமல் ஆக்கி விடலாம், நான் போய் சரண்டர் ஆயிடுவிடலாம் என்றெல்லாம் பார்க்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் அவருக்கு விரோதமாக யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது அவர் சொல்கிறார், ஒரு நீதிபதி போல மாறிவிட்டார். ஆண்டவர் நீதிபதி போல. அது எதுக்கு என்றால், பல தவறுகளை செய்து கொண்டே இருக்கும் பொழுது ஒரு நீதிபதி என்ன செய்ய முடியும்? அவர் நீதி தான் கொடுக்க முடியும். இவர் எனக்கு ஒரு மதுரையில் ஒரு வழக்கறிஞர், அந்த வழக்கறிஞர் என்னுடைய காரியங்களுக்காக ஹைகோர்ட்ல அவர் செய்து கொண்டிருந்தார். அவர் அந்த பீரியட்லேயே நீதிபதி லிஸ்ட்ல இருந்தார், நீதிபதி ஆகிவிட்டார். அப்பொழுது என்ன சொன்னார், என்னுடைய வழக்கை இனி நாங்கள் பார்க்க முடியாது, நான் நீதிபதி ஆகிவிட்டேன், என்னுடைய அசிஸ்டன்டும் பார்க்க முடியாது, அது நீங்கள் வேறு வழக்கறிஞர்களை நியமித்துக் கொள்ளுங்கள் என்று என்னுடைய கட்டை எடுத்து தந்து விட்டார். காரணம் என்னென்றால் என்னுடைய வழக்கறிஞர் தான், ஆனால் அவர் நீதிபதி ஆகிவிட்டார். இப்பொழுது சென்னை ஹைகோர்ட்டில் இருக்கிறார். 3 மாதத்திற்கு மதுரை சென்னை போய் வந்து கொண்டிருக்கிறார். ஆனால் இப்பொழுது நான் பழைய மாடல்ல நான் அவர்கிட்ட வழக்கறிஞர் போல நான் பேச முடியாது. ஏன்னா அவர் நீதிபதி, என்னுடைய வழக்கை அவர்கிட்ட கொண்டு போக முடியாது, அவர் நீதிபதி. அதே போல ஆண்டவர் நமக்கு வழக்கறிஞராக இருந்து மத்தியஸ்தராக இருந்து பிதாவாகிய தேவரோடு பரிந்து பேசிக்கொண்டே இருப்பார். ஆனால் ஒரு ஸ்டேஜ் முத்தும் பொழுது 66 வயது ஆகியும் இன்னும் துணிகரமாய், என்கிட்ட பணம் இருக்கு, என்கிட்ட அது இருக்கு, என்கிட்ட இது இருக்கு, என்கிட்ட 1.5 லட்சம் வியூவர்ஸ் இருக்காங்க, 1 கோடி பேர் உலகம் ஃபுல்லா என்ன பாக்குறாங்க, நான் தான் ஹீரோவாக்கும், அப்படி இப்படின்னு சொல்றாங்க பாருங்க. இந்த நேரத்தில் ஆண்டவர் நீதிபதி ஆகிதான் இன்றைக்கு இந்த அடி அடி அடின்னு அடிக்கிறார். எழும்ப முடியாதபடி ஆண்டவர் போட்டு சாத்துகிறார். இதை அவருக்காக நான் சொல்லவில்லை, நீங்கள் எல்லாரும் இதை கவனித்து இதன்படி நீங்கள் வாழும்படி உங்களை அன்போடு ஆண்டவர் அழைக்கிறார். ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் ஆண்டவர் உங்களுக்கு வழக்கறிஞராய் பரிந்து பேசுவார். அடுத்த ஸ்டேஜில் நீதிபதியாய் வருவார். அன்றைக்கு உங்களுக்கு மன்னிப்பு மாட்சிமையே கிடையாது. அன்றைக்கு நீங்க என்னதான் அழுதாலும் கூப்பாடு போட்டாலும் ஜட்ஜ்மெண்ட் தான். உத்தரவு போட்டாச்சுன்னா அது உத்தரவு தான். அதே போல்தான் யாருக்கு? தாவீதுக்கு நடந்தது. அவன் பத்சேபாளிட்ட விபச்சாரம் செய்த பிறகு அவன் உணர்வு இல்லாமல் இருந்தான். பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி உணர்வு கொடுக்கிறார். கொடுத்த பிறகு அவன் தலைக்கு எண்ணெய் தேய்க்காமல் உபவாசம் இருந்து அந்த பிள்ளையை அடிப்பேன் என்று சொன்னார். பத்சேபாலுக்கு இவனுக்கும் சேர்ந்து பிறந்த அந்த பிள்ளையை ஆண்டவர் அடித்துக் கொள்வேன் என்று சொன்னார். இவன் எவ்வளவாய் தலைக்கு எண்ணெய் பூசாமல் உபவாசம் இருந்து அவன் ஆண்டுடைய சமூகத்திலே கதறி பார்க்கிறான். ஆனால் ஆண்டவர் ஜட்ஜ்மெண்ட் தான். இவன் இந்த உபவாச ஜெபத்திற்கு பதில் கிடைத்ததா? அந்த பிள்ளையை ஆண்டவர் அடித்தார். சில குற்றங்களுக்கு இந்த பூமியில நீதி சரி கட்டுவாருங்க. இந்த பூமியில நீங்க வாழும் பொழுது நீங்கள் செய்த பாவங்களுக்கு தண்டனை இங்க கிடைத்தால் நீங்கள் பாக்கியவான், பாக்கியவதி. நீங்கள் தண்டனை கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் நரகத்திற்கு செல்ல போகிறீர்கள் என்று அர்த்தம். இதுதான் சரியான சத்தியம். இந்த பூமியில நாம் தண்டிக்கப்பட்டு விட வேண்டும். நாம் செய்த அக்கிரமங்கள், நாம் செய்த மீறுதல்கள், பாவங்களுக்கு தக்க தண்டனை இந்த பூமியிலே நாம் பெற்றுவிட்டால் நியாய தீர்ப்பு அடைந்து விட்டது. நாம் பரலோகத்திற்கு செல்வதற்கு தகுதியா இருப்போம். அதாவது பள்ளிக்கூடங்களில் படிக்கும் போது மாப்பிள பெஞ்சுன்னு வைப்பாங்க. நான் பாளையங்கோட்டை கத்தீட்ரல் ஸ்கூல்ல படிக்கும் பொழுது மாப்பிள பெஞ்சுன்னு, அதாவது என் கூட 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என் கூட ஒரு ஸ்டூடெண்ட் படித்தான். என்ன சொன்னாலும் படிக்க மாட்டான், என்ன எழுத சொன்னாலும் இம்போஷன் போட்டாலும் எழுத மாட்டான். அவர் சார் என்ன செய்வார், பெரம்பத்துக்கு அடிக்கும்போது இப்படி கையை வச்சுட்டு அவரை முறைப்பான். எத்தனை அடி அடித்தாலும் அப்படின்னு கூட அவனுக்கு சரீரத்தில் ஒரு ஜெர்க் ஆகாது. கடைசியில் பார்த்தாரு, அவங்க அம்மாவை கூப்பிட்டாரு, எனக்கு இவனை உங்க பையனை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது, எவ்வளவு அடித்தாலும் சொன்னமல்ல, இம்போஷன் கொடுத்தா இம்போஷன் எழுத மாட்டேங்கான், படிச்சுட்டு வானா படிச்சுட்டு வர மாட்டேங்கான், எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை, ஆகவே உங்க பையனை வீட்டுக்கு கூட்டு போங்க, இல்லையா இந்த வருஷம் என் பையன் படிச்சுட்டு வெளியே வரட்டுன்னு சொன்ன உடனே அவர் பார்த்தாரு, என்ன செய்தாரு, அவனை மாப்பிள பெஞ்சின்னு சொல்லி கடைசி பெஞ்சில் கொண்டு உட்கார வச்சு. நான் படிக்கிற ஸ்கூல் அப்படி உண்டு, மாப்பிள பெஞ்சிப்பாங்க. அதாவது அடங்கா பிடாரிகளை எடுத்து பார்ப்பாங்க, கண்டித்து பார்ப்பாங்க. அது அடங்கவில்லைனால் மாப்பிள பெஞ்சின்னு கடைசி வச்சிருவாங்க. என்னன்னா அவங்களை எதையுமே கேட்க மாட்டாங்க.
படிச்சியான்னு கேட்க மாட்டாங்க, படிக்கட்டா அடிக்க மாட்டாங்க, அப்படி கைகளை விட்டுருவாங்க. இதே போலதான் ஆண்டவர் பல முறை நம்மை கண்டித்து பார்ப்பார், தண்டித்து பார்ப்பார், சிக்ஷை செய்து பார்ப்பார். ஒரு வழி ஆகவில்லை என்று சொன்னால் ஒதுக்கி போட்டு விடுவார், நரகத்திற்கு போகட்டும் என்று ஒதுக்கி போட்டு விடுவார். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொண்டு இருந்தால் நீங்கள் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். கடைசி வரைக்கும் ஆண்டவர் கைவிடவே மாட்டார். அப்போ இந்த பரிசுத்த ஆவியை தினம் நம்ம தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னொரு ஓமையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு காற்றடித்த பலூன். இந்த பலூன் நீங்க ஊதி அது மேல நாட் போட்டு சொட்ட போட்ட பிறகு அந்த பலூன் நல்ல பெரிய உருவமா இருக்கும். ஆனால் இந்த பலூன்ல ஒரு சின்ன, ஒரு முடியை விட ஒரு சின்ன ஒரு ஊசியை குத்தி ஒரு ஹோல் ஆயிட்டுவீங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா இல்லாட்டி அதை சொட்ட போட்ட இடத்துல கொஞ்சம் கசிவு இருக்குன்னு வைங்க. ஒரு நாள் 2 நாள் அப்படியே சுருங்கி, நீங்க கிறிஸ்துமஸ்க்குலாம் போட்டிருப்பீங்க, வீட்டில் பார்த்துருப்பீங்க. ஒரு 15 நாள் ஆனோன்னா அப்படியே சூம்பி போய் ஒரு சின்ன பலூன் ஆயிடும். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் ஒரு நாள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று புஸ் புஸ்ன்னு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அப்படியே சூம்பி போன பலூன் போல அவங்க துவண்டு போயிருந்தாங்க. அதனாலதான் சாத்தானை எதிர்க்க முடியவில்லை, சாத்தானை எதிர்த்து போர் செய்ய முடியவில்லை. இந்த உலகத்தில் வரக்கூடிய போராட்டங்களை சந்திக்க எதிர்த்து நிற்க தைரியம் இல்லை. இந்த பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் காற்றடித்த பலூன் போல நிரம்பி இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த பொங்குமா கடல் போல தண்ணீர் பொங்கி கொட்ட வேண்டும். நமக்குள் இருக்கிற அசுத்தங்கள், நமக்குள் இருக்கிற பாவங்கள், அருவருப்புகள் எல்லாம் வெளியே கொப்பளித்து வெளியே போய்விடும். இதை உள்ளே தள்ளிக்கொண்டே இருக்க வேண்டும். இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன், ஜெனரேட்டர். இந்த ஜெனரேட்டர் பார்த்துக்க டப 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 டபன்னு ஒரு சத்தம் கேட்கும். அப்படி கேட்குதுன்னா அது வந்து கரண்ட் வரப்போகுதுன்னு அர்த்தம். சவுண்டு ஒரு அடையாளம். அதே போல பற்பல பாஷைகளை கர்த்தர் உங்களுக்கு நாவில வைப்பார். இந்த நாவில வைத்து நீங்க அந்நிய பாஷையில் நீங்க ஜெபிக்கும் போது உங்களுக்கு ஒரு ஜெனரேட்டர் போல கரண்ட் உற்பத்தி ஆகும், தேவனுடைய வல்லமை உற்பத்தி ஆகும். அந்த வல்லமை இருக்கும்போது நம்ம பக்கத்தில் யாரும் வர முடியாதுங்க. 10 அடி தூரத்தை நல்ல ஆவியில நிரம்பி ஜெபித்து பாருங்க. நான் நிறைய கூட்டங்களுக்கு செல்லும் பொழுது 6 அடி 7 அடி தூரத்துக்கு பக்கத்தில் என்கிட்ட மக்கள் வர முடியாதபடி என்கிட்ட இருந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வல்லமை அவர்களை நெருங்க விடாமல் தள்ளும். இதெல்லாம் அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டால் தான் நீங்கள் உணர முடியும். நான் திரும்ப சொல்ல, ஊழியக்காரங்களுக்கு மாத்திரம் அல்ல, எல்லாரும் பரிசுத்தாவியை பெற வேண்டும், எல்லாரும் பரிசுத்தாவின் நிறைவை பெற வேண்டும், எல்லாரும் பரிசுத்தாவின் கனி கொடுக்க வேண்டும், எல்லாரும் பரிசுத்தாவின் வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். தகுதி இல்லாத ஒருவனுக்கு தான் ஆண்டவர் வரத்தை கொடுப்பார். தகுதியே வேண்டாம். இதுக்கு பிடிகேச்சி எம்டிகேச்சி எல்லாம் படிக்க வேண்டாம். நீங்க ஜெபம் பண்ணுங்க, பரிசுத்தாவில நிரப்புங்க, ஆவியில நிரம்புங்க. நீங்க ஜெனரேட்டர் போல அந்த அந்நிய பாஷையில நீங்க ஜெபிங்க. உங்களுக்குள் இருந்து ஒரு மின்சாரத்தை போல ஒரு சக்தி புறப்படும். அணு உலையிலிருந்து புறப்படுகிற ஒரு வல்லமை போல உங்கள் மூலம் புறப்படும் பொழுது எல்லா பலத்த அற்புதங்களும் உங்கள் போல நடக்கும். உங்களுக்கு விரோதமாய் 10,000 பேர் கூடினாலும் நீங்கள் தனிமையாய் சென்று எதிர்த்து பேஸ் பண்ண முடியும். உங்களை ஒன்றும் தொட முடியாது. ஆகவே இந்த பரிசுத்தாவினை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த பரிசுத்தாவினை ஒரு நேரம் பெற்றா போதாது, தினம் ஆவியில் நிரம்பி ஜெபிங்க, ஆண்டவரோடு இருங்க. அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. பரிசுத்தாவி உங்களுக்கு வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். முதல்ல உள் வீட்டுக்குள்ள, அதுக்கப்புறம் நம்ம ஊருக்குள்ள, அதுக்கப்புறம் நம்ம மாவட்டத்திற்குள்ள, அதற்கப்புறம் நம்ம தேசத்திற்குள்ள, அதுக்கப்புறம் உலகம் முழுவதும் சாட்சி. இன்றைக்கு 4 மாவடிக்காரர் இது ஒண்ணுதான் அவர்கிட்ட மைனஸ் பாயிண்ட். ஊருக்கெல்லாம் உலகத்திலெல்லாம் அவர் நல்லவர், எங்க அண்ணன் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் ஊர் என்று புகழ்கிறார்கள். சொந்த குடும்பத்தில் சொந்த கிராமத்தில் ஒருவர் கூட அவரை நல்லவர் என்று சொல்வதற்கு நாதி இல்லாமல் போய்விட்டது. இதற்கு காரணம் அந்த ஆவியானவர் அவரை விட்டு 100க்கு 100 விலகிவிட்டார். அந்த பழைய அனுபவத்தில் அந்நிய பாஷை மாதிரி ஏதோ பேசுறார். அதுவும் சமூக வலைதளத்தில் வருகிறது, எல்லாரும் அதற்கு கமெண்ட் போடுகிறார்கள். நான் அதற்கு கமெண்ட் கொடுக்கவே மாட்டேன், ஆனால் சமூக வலைதளத்தில் வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள் இருக்கும் பொழுது அவனை சகல சத்தியத்துக்குள் நடத்துவார். அவன் பலனடைவான். அவன் உள்வீட்டுக்குள் சாட்சி, ஊரில் சாட்சி, மாவட்டத்தில் சாட்சி, உலகமெங்கிலும் சாட்சியாய் வைப்பான். ஜெபம் செய்யுமா? நாளை தினமும் இன்னும் அருமையான பரிசுத்தாவின் பற்றிய நான் உங்களுக்கு விளக்கங்களை கொடுத்து கொண்டு வருகிறேன். என்றைக்கு ஆண்டவர் நிறுத்த சொல்கிறார் அது வரைக்கும் இந்த பரிசுத்தாவை பற்றியே நாம் ஆராய்ச்சி செய்வோம். இப்பொழுது உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பும் இரக்கமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களில் உங்களுடைய பரிசுத்த ஆவி அதிகமாய் தேவைப்படுகிறது.
உம்முடைய பரிசுத்தாவி பெறாத பிள்ளைகள் யாராயிருந்தாலும் ஒவ்வொருவருக்கும் அந்த பரிசுத்தாவின் வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சை விருப்பத்தை நீர் கொடுத்து, நீர் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே என்ற வார்த்தையின்படி எல்லாரையும் நீர் நிரப்பும். இதோ மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே. கடைசி காலத்தில் எல்லார் மீதும் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே. பின்மாறி காலத்தை மழைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னீரே. இப்போதும் அந்த பின்மாறி மழைக்காக இயேசுவே உம்மை நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த பிரார்த்தனையில் பங்கு பெறுகிற யாராயிருந்தாலும் அவர்கள் எந்த திருச்சபையா இருக்கட்டும், அவர்கள் மீது உம்முடைய பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றுக்கொள்ளும்படியாக ஊற்றுவீராக. உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமை அவர்கள் மீது இறங்குவதாக. அதற்கு தடையா இருக்கிற பாவங்கள், அருவருப்புகள், சாபங்கள் எல்லாம் இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையினால் இப்பொழுது கழுவி சுத்திகரிக்கப்படுவதாக. அப்படி ஆவி, ஆன்மா, சரீரம் இப்பொழுது கரைதரை நீங்கி சுத்திகரிக்கப்படுவதாக. உடைய பரிசுத்த ஆவியின் வல்லமை இப்பொழுது அவர்களை நிரப்பும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இம்முடைய பரிசுத்த ஆவி இப்பொழுது ஊற்றப்படுவதாக. கேட்டு பெற்றுக்கொள்கள் சகோதரியை, சகோதரரை கேட்டு பெற்றுக்கொள்கள். கேட்டால் தான் கொடுப்பார். மீன் கேட்டால் மீனை கொடுக்கிறது போல இவருடைய ஆண்டவரிடம் பரிசுத்தாவியை கேளுங்கள், அவர் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா. நீர் வாயை திறந்து ஆண்டவரே என்னை நிரப்பும் என்று சொல்லுங்கள். நீங்க உங்களுக்கு முன்னோடி யாருமே வேண்டாம், என்னையும் வேண்டாம், ஒருவரையும் வைக்காதீங்க. ஆண்டவரை மாத்திரம் முன்னோடியை வைத்து இந்த நேரத்தில் கேளுங்கள். ஆண்டவரே என்னை நிரப்பும் என்று சொல்லுங்க. இயேசுவின் நாமத்திலே இது கேட்கிற ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியான நிரப்புவீராக. ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. ஒரு உன்னத ஆவி இப்பொழுது ஊற்றப்படுகிறது. பெற்றுக்கொள்ளுங்கள். இப்பொழுது பெற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியார் உங்கள் மீது ஊற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறார். உங்கள் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சத்துருக்களுக்கு முன்பாக உங்கள் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆண்டவரே உம்முடைய வல்லமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளை பரிசுத்தமாய் கடைசி வரைக்கும் நீர் காத்துக்கொள்ளும். இந்த நேரத்தில் கொரோனா கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டு வேதனையோடு இருக்கிற யாராயிருந்தாலும் உம்மை நோக்கி கூடுகிற ஒருவர் கூட ஆண்டவரை பதில் கூடாமல் இராதிருப்பீராக. அவர்கள் மீது உம்முடைய தழும்புள்ள கரத்தை வைத்து அவர்களை சுகப்படுத்தி விடுதலையாக்குவீராக நான் ஜெபிக்கிறோம். மரணத்துக்கு ஏதுவான வியாதி, கேன்சர் மற்றும் இருதய பலவீனம், நுரையீரல் பிரச்சனை, கல்லீரல், சிறுகுடல், பெருகுடல் பிரச்சனைகள், என்னென்ன பிரச்சனை இருக்கிறார்களோ இப்பொழுது உடைய தழும்புள்ள கரம் அவர்கள் மீது அமர்வதாக. நீர் எனக்கு இலவசமாய் கொடுத்த அந்த வரத்தை இப்பொழுது இலவசமாய் அவர்களுக்கு நான் அருளி செய்கிறேன். இப்பொழுது படுக்கையில் இருக்கிற நீங்கள் இயேசுவின் நாமத்திலே விசுவாசத்தோடு படுக்கையை உதறிவிட்டு எழுந்து நடங்கள் என்று உங்களுக்கு நான் கட்டளையிடுகிறேன். கர்த்தருடைய வல்லமை உங்களை தொட்டு சுகப்படுத்துகிறது. கடன் பிரச்சனையில் வாழ்கிற யாராய் இருந்தாலும் இந்த நேரத்தில் ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அவர்களை விசாலத்தில் கொண்டு வரும். நெருக்கத்திலிருந்து விசாலத்தில் கொண்டு வரும். தரித்திரங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால். இந்த பஞ்ச காலத்திலே எப்படி ஒரு விதவையின் வீட்டில் பாத்திரத்தை ஆசீர்வதித்தீரோ அதே போல நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை நீர் கொடுப்பீராக. திருமணம் ஆகியும் குழந்தைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்திலே ஒரு அற்புத குழந்தை நீர் கொடுப்பீராக. அவர்களுடைய கர்ப்பப்பை நீர் ஆசீர்வதித்து கொடுப்பீராக நான் ஜெபிக்கிறோம். திருமணம் ஆகியும் பிரிந்து வாழ்கிற குடும்பங்கள் ஒருவேளை நீதிமன்றத்திற்கு போய் டைவர்ஸ் பெற்றுக்கொண்டாலும் இயேசுவின் நாமத்தினால் பரிசுத்த ஆவியாருடைய வல்லமையினால் மறுபடியும் அவர்கள் கணவன் மனைவி இணைந்து ஒரு அன்புள்ள ஒரு வாழ்க்கை வாழ ஒரு பாக்கியத்தை நீர் கொடுப்பீராக. வேலைக்காக காத்திருக்கிறவர்களுக்கு வேலை வாய்ப்பை தாரும். வியாபாரம், தொழில், விவசாயம் செய்கிற அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய ஊழியக்காரன் நான் கரம் உயர்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் வாழ்ந்து சுகித்திருப்பார்கள். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். நாளைய தினம் நல்ல செய்தியோடு நாம் சந்திக்கும் வரை தேவ கிருபை உங்களை காத்துக்கொள்வதாக. God bless you.